welcome back to my channel. This is reshmanrj. So இன்னைக்கு வந்து ஒரு DIML வீடியோ தாங்க பார்க்க போறோம். நானும் என் சிஸ்டரும் இன்னைக்கு தஞ்சாவூருக்கு போறோம். ரொம்ப பெரிய வர்க்லாம் இல்லைங்க, ஒரு ஷாப்பிங் தான் பண்ண போறோம். நாங்க எந்த ஷாப்க்கெல்லாம் போறோம், நாங்க என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோல ஒரு DIML மாதிரி பார்க்க போறீங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன், பட்டுக்கோட்டையில் இருக்கேன். ஸோ நம்ம வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்ப வேண்டிதான். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் வந்து 10:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ எங்கள் ஊர்லேருந்து தஞ்சாவூருக்கு வந்து ஒரு 40 to 50 மினிட்ஸில் நம்ம போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்க ஷாப் தான் நம்ம இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். ஸோ தஞ்சாவூர் போன உடனே நான் ஃபர்ஸ்ட் போன ஷாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி பை தான். நான் வந்து ஈஸி பை போனதே இல்லைங்க, பர்ச்சேஸ் பண்ணதே கிடையாது. ஸோ தஞ்சாவூர் ஈஸி பையில் தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்போதுமே குர்த்திலேருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணுவேன். இங்கே வந்து குர்த்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 499, 599, 699 ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ஸோ அண்ட் எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருந்துச்சு. அண்ட் கிளாத்துமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் வந்து நம்ம டெய்லி ஒர்க்கு போடுற மாதிரி ஒரு 2-3 குர்த்தா வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 3/4 ட்ராக்ஸ், அதுக்கப்புறம் இந்த டிசைன்லாம் பாரு, அதுக்கப்புறம் டிஷர்ட் நிறையா வாங்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் டிஷர்ட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு இந்த ஃபிட்டிங் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஒன்று என்னென்னா ரொம்ப லூஸாக இருக்குது, இல்லைன்னா கொஞ்சம் ஆக்வர்டாக பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே நம்ம வெஸ்டர்னுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வெஸ்டர்ன் எனக்கு பிடிச்சதை எடுத்து ட்ரையல் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த வெஸ்டர்ன் டாப் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே 499 தாங்க. ஸோ 500க்கு வந்து கண்டிப்பாக இந்த டாப் ஒர்த்துன்னு தான் நான் சொல்வேன். ஸோ எனக்கு வந்து ட்ரெஸ் எடுத்ததுக்கப்புறம் நித்தினுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்ஸ் செக்ஷன் தான் நான் போனேன். கிட்ஸ் செக்ஷன் பார்த்தோன்னே எனக்கு எப்பயுமே ஒரு டென்ஷன் ஆயிடுங்க. ஏன் அப்படின்னா பொண்ணுங்களுக்கு தாங்க நிறைய வெரைட்டிஸ், நிறைய ட்ரெஸ் அழகழகாக இருக்கும். பசங்களுக்கு வந்து நம்ம வச்சிருக்கிற மாதிரியே இருக்கும் ஷர்ட்லாம். ஸோ அது எனக்கு எப்பயுமே ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிரும். ஸோ நித்தினுக்கு வாங்கும்போது என்னடா வாங்குறதுன்னு எப்பயுமே எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். அவனுக்கு வந்து 2-3 டிஷர்ட், அப்புறம் வந்து ஷார்ட்ஸ் வந்து நிறைய எடுத்தேன். எல்லாமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க, 199லேருந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்தேன். ஓவராலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஈஸி பைக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 199லேருந்து 699 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தஞ்சாவூரில் இருந்தீங்கன்னா இந்த ஈஸி பை விசிட் பண்ணி பாருங்கள். பர்ச்சேஸ் பண்ணி டயர்ட் ஆனதுனால லஸ்ஸி குடிச்சிட்டு நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் எந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்க அன்லிமிட்டெட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அன்லிமிட்டட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்லாம் ரொம்பவே சீப்பாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து அம்மாவுக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு இந்த குர்த்தா தான் நான் அம்மாவுக்கு பார்த்துட்டு இருந்தேன். அம்மாவுக்கு வந்து ஒரு 2 குர்த்தா வாங்கினதுக்கப்புறம் நான் மெயினாக அன்லிமிட்டட் வந்ததே வந்து டிஷர்ட் வாங்குறதுக்கு தாங்க. ஏன்னா எனக்கு ஈஸி பையில் டிஷர்ட் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைங்கிறதுனால தான் நான் அன்லிமிட்டட் வந்தேன். ஸோ இங்கே வந்து எனக்கு டிஷர்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. சைஸும் சரி, எனக்கு வந்து ஃபிட்டிங் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இங்கே ஒரு 2-3 டிஷர்ட் வாங்கிக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து டிஷர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 399 இல்லைனா 299 தான் இருந்துச்சு. ஸோ அதனாலே வந்து நான் 2-3 டிஷர்ட் வாங்கிக்கிட்டேன். அன்லிமிட்டடில் நம்ம ட்ரெஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரியன்டல் சூப்பர் மார்க்கெட். இது வந்து எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் சூப்பர் மார்க்கெட்னே நான் சொல்லலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் மார்க்கெட்னாலே வந்து நம்ம மோஸ்ட்லி சாப்பிட்ற ஐட்டம் தாங்க நிறையா வாங்குவோம். ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரோசன் ஐட்டம்லாம் வாங்கிட்டு இருந்தோம். சிக்கன் நக்கெட்ஸ், சிக்கன் பாப்கார்ன் அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஊரில் எந்தெந்த ஐட்டம், சில ஐட்டம்லாம் நம்ம கிடைக்காதுல்ல, அந்த ஐட்டம் தான் வந்து இங்கே வாங்குவோம். எல்லாமே வாங்குவோம் அப்படின்லாம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் கொஞ்சம் வாங்கினோம். அண்ட் தென் நித்தினுக்கு ஏதாவது டாய்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். பட் டாய்ஸ் வாங்கினா ஒரு 2-3 நாளே அவன் உடச்சிடுறாங்க. சரி வேணாம், இப்போதைக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் வாங்கினேங்க. ஏன்னா வந்து இப்போ நான் நித்தின் கூட அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுனால அவனுக்கு வந்து இந்த பாக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அதனால இந்த மாதிரி குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கள் ஏரியா அந்த காஸ்மெட்டிக்ஸ்லலாம் கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் இந்த ஓரியன்டல்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஸ்பாட்க்கு தாங்க வந்திருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சங்கம் ரெஸ்டாரண்ட்க்கு தான் வந்திருக்கோம். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்பாட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நாங்கள் வீக் டேயில் வந்ததுனால இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு அவ்வளோவா கூட்டமே இல்லைங்க, ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. வந்து நாங்கள் லஞ்சுக்கு சங்கம் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். ஸோ லஞ்ச் சாப்பிட்டு நாங்கள் அப்படியே ஊருக்கு கிளம்ப போகிறோம். நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் வந்தோன்னே காட்டுறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாத்துக்குடி ஜூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹனி சிக்கன் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து சூப்பர் எம்மியாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போதும் அந்த லைட்டாக அந்த ஸ்வீட்னஸோட அந்த ஹனி ஃப்ளேவர் வந்து சிக்கனில் நல்லா இறங்கி இருந்துச்சுங்க. அதனால ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் சிஸ்லர் வித் ஸ்பெகட்டி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சிஸ்லரில் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிறது, பறக்கிறது, நீந்துறதுன்னு எல்லாமே இருந்துச்சுங்க. அண்ட் இந்த ஸ்பெகட்டியோட மஷ்ரூம் சாஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சிக்கன், ஃபிஷ், ப்ரான்ஸ், ஸ்பெகட்டி அதில் மஷ்ரூம் சாஸ் நம்ம ஊற்றி சாப்பிடும்போது வேற லெவலாக இருந்துச்சு. அது ரொம்பவே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங் லஞ்சாக தான் இன்னைக்கு எங்களுக்கு இருந்துச்சு. அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கேரமல் கஸ்டர்ட் நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் ஊருக்கு போகும்போது டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3:30 ஆயிடுச்சுங்க. ஸோ 10:30க்கு வந்துட்டு நாங்கள் 3:30க்கு ரிட்டர்ன் ஆகிறோம். இன்னைக்கு எங்களோட ஷாப்பிங் வந்து ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நாங்கள் வாங்கினது எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தாங்க வாங்கினோம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக பெஸ்ட்டாக வாங்கணும்னா கண்டிப்பாக இந்த 2 ஷாப்புமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தஞ்சாவூரில் ஃபேவரட்டான ட்ரெஸ் ஷாப் எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Bye bye.